Today special peanut butter நம்ம செய்ய போறோம். பாருங்க எப்படி செஞ்சிருக்கேன். ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு peanut butter. இப்போ இனி கடையில வாங்க வேண்டாம், நீங்க வீட்லயே செய்யுங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு peanut butter செய்ய போறோம். அது நம்ம கடையில வாங்குறதுக்கு வீட்லயே செய்யலாம், ரொம்ப ஈஸியா. இப்போ நம்ம பேக்கெட்டில் சின்ன பேக்கெட்டில் வாங்கினோம்னா ஒரு 200 கிராம் தான் இருக்குது, 40 rupees சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம 1 kg 120 rupees தான். இப்படி வாங்கி நம்ம வறுத்தோம்னா நிறைய டைம் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா வறுக்கிறதுக்கு தான், வறுத்துட்டு அதை ஸ்கின்னெல்லாம் நம்ம சீக்கிரமாக எடுத்துக்கலாம். அதெல்லாம் ஈஸி தான். அப்படி வறுக்கிறதுக்கெல்லாம் கஷ்டப்படுறவங்க ஸ்கின் அவுட்டர் கடையில் ரெடிமேடாக விற்கிறாங்க ட்ரையாக, அது வாங்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வறுக்கிறதுக்கு மண்ணுச்சட்டி யூஸ் பண்ணால் நல்லது, நம்மளுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி கிடைக்கும். நான்ஸ்டிக் வேறுலாம் பண்ணிங்கன்னா என்னவோ ஒரு மாதிரி தான் இருக்கும். நம்ம மண் சட்டியில் பண்ணினா கரெக்டாக அது ஃப்ரை ஆகி கிடைக்கும். பாருங்கள் எப்படி விரிஞ்சு வருது, எப்படி வரும், கரெக்டாக பார்த்து எடுக்கணும். அப்புறம் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ணவும் மறக்காதீங்க. எல்லாருக்கும் நீங்கள் மோட்டிவேஷன் கொடுத்தா குக்கிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்னும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கூட டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் எடுக்கும், நேரம் எடுத்து தான் செய்யணும். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு இது வரணும், அந்த தோல். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது உடஞ்சி இப்படி வருது. அதுதான் மண் சட்டியில் வறுக்கணும். மண் சட்டியில் பண்ணால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு அப்படியே விடுது பாருங்கள் எல்லாமே. இப்படி வாங்கும்போது நம்ம லூஸில் வாங்கிட்டு வரும்போது க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதில் ஏதாவது கல் கில்லு ஏதாவது இருந்தால் கூட க்ளீன் பண்ணிவிடுங்க. பார்த்துட்டு தான் நம்ம எல்லாம் பண்ணணும். வறுத்ததுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அரைக்கணும். ஈவனாக வறுபடணும், கையே விடக்கூடாது. பாருங்கள், நம்மளுக்கு லைட் வெயிட்டாக வரும், நம்மளுக்கே தெரியும். பச்சைக்கடலை வெயிட்டாக இருக்கும், வறுத்து வரும்போது லைட்டாக இருக்கும். நம்ம வறுக்கும்போது தான் தெரியும், லைட்டாக வர மாதிரி இருக்கும். லைட் வெயிட்டாக வரும் நம்மளுக்கு, அப்போ தான் அது நல்லா வறுத்துருச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். பாருங்கள், ரொம்ப லைட்டாக வருவாது. நம்ம போடும்போது இருந்த வெயிட்டு வறுத்ததுக்கப்புறம் கிடையாது.
நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் கிரவுண்ட்நட்டு வறுத்து நான் தொலியெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வெல்லம் தான், ஒரு வெல்லம் எடுத்து இதை வந்து கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒயிட் சுகர், அது இல்லைனா ஹனி போடலாம். இப்போ நான் ஹனி ஒயிட் சுகர்லாம் போடுறதில்ல. இது வெல்லம், மண்டை வெல்லம். இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, வெல்லமும் கிரவுண்ட்நட்டும் சேர்த்தா. இப்போ இதை மாதிரி வெல்லம் வாங்கிக்கிங்க. பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. அதனால் இப்போ இது ரெண்டும் சேர்த்து நம்ம எப்படி ஒரு பீனட் பட்டர் நம்ம வீட்லேயே ரெடி ஆக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நான் இதை வந்து இதில் போடுறேன். இது ஒரு வெல்லத்தில் நான் பாதி போட்டிருக்கேன், வேணும்னா இதில் எடுக்கலாம். கிரேட் பண்ணியிருக்கேன், நீங்கள் உடச்சும் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும். இப்போ இது எப்படி ஆகிருக்கு பாருங்கள். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. நம்ம அரைக்கிற அந்த மிக்சியில் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஜாரும் தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ தண்ணி இல்லாமல் நம்ம எந்த அளவுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் வெல்லம் கொஞ்சம் போடுறேன். வெல்லம் போட்டிருக்கு. அப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். உப்பு லேசாக போட்டுக்கலாம். இதை அரைக்கிறேன். இப்போ பீனட் பட்டர் பாருங்கள், இப்போ அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் வெல்லம் போட்டால் போதும், நிறையெல்லாம் போடக்கூடாது. அப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குது. இப்போ வெல்லம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் சுகரை சேர்த்திக்கலாம், அதுவும் வேண்டான்னு சொன்னால் ஹனி சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி அரைங்க. ஃபஸ்ட்டு அரைக்கும்போது கொஞ்சம் திக்காக வர மாதிரி இருக்கும். அரைக்க இது வந்து அந்த கிரவுண்ட்நட்டில் இருக்கிற ஆயிலே வந்து வெளியே வந்துடும் உங்களுக்கு. இதில் தண்ணியெல்லாம் ஒன்றும் சேர்க்க வேண்டாம். பாட்டிலில் கண்டெய்னரில் போடும்போதும் தண்ணியெல்லாம் ஒன்றும் சேர்க்காமல் நல்ல ஸ்பூனை போட்டு யூஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் நாளைக்கு வரும். பாருங்கள், நம்மளோட பீனட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், கடையில் வாங்கிறதுக்கும் நம்ம வந்து வீட்டில் செய்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் கூட கிடையாது. அதை விட டேஸ்ட்டுன்னே தான் சொல்லலாம். அவ்வளோ வந்து ஸ்மூத்தாக பின்ன ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. நம்ம இது வந்து கடலை வந்து வறுத்துட்டு ப்ரௌன் கலராக நான் சொல்லியிருக்கேன். அது மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு கடலையை வந்து அரைச்சிக்கணும். கொஞ்சம் நல்லா அரைச்சதுக்கப்புறம் தான் நம்ம வெல்லம் சேர்க்குறோம். கொஞ்சம் டைம் எடுத்து அரைக்கணும். அப்போ அரைக்க நம்மளுக்கு வந்து இந்த கடலையில் உள்ள எண்ணெய் எல்லாம் அது வந்து வெளியே வரும். அப்போ வெளியே வரும்போது அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இந்த லிக்யூடு மாதிரி கிடைக்கும். அதனால் வந்து கொஞ்சம் நேரம் அரைச்சிட்டே இருங்க. அப்போ இந்த மாதிரி லிக்யூடு வரும். அவ்வளோதான். இதோடைய வேறு ஒன்றும் ஒரு கஷ்டமும் ஒன்றும் கிடையாது. இது நீங்கள் சரி ரெடி பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்ச ப்ரெட்டு தான் இது, கூட நான் போட்டிருக்கேன் வீடியோ. பாருங்கள், இதெல்லாம் வீட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸாக செஞ்சு நம்ம வீட்டிலையே கொடுக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க.